டீ கடையில் சேல்ஸ் பண்ணக்கூடிய மைதா பிஸ்கட், அதுவும் பேக்லாம் பண்ணவே வேண்டாம். நம்ம ஆயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, டேஸ்டியாக இருக்கும். மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு அப்படிலாம் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நெய். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா திக்காக இருக்கணும், கெட்டியாகவும் இருக்கணும். மாவை ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு நம்ம ரஸ்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் குறுக்க கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே ஈவனாக நல்லா கொஞ்சம் நல்லாவே ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. எங்கேயும் எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.